ஒரு முறை மட்டுமல்ல தமிழில், இரண்டாவது முறையும் தமிழில் ஜெயிச்சு துணை ஆட்சியராக வந்திருக்கிறேன். இன்னும் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான், சின்ன சின்ன டெக்னிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க் வந்துடும். தெரியாத கேள்விக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை வச்சு தெரியாத விஷயத்தை யோசித்து எப்படி எழுதுறதுங்கிற கலை, இது ஒரு கலை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேப்பர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு தமிழ் முடிச்சிட்டோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி. ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணுவேன், எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி அஆஇ யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை 11 நிமிஷத்தில் 15 மார்க் முடிக்கணும்னா 3 பக்கத்தை நான் கம்ப்ளீட் பண்ணணும். நான் தனியாக யோசிக்க 5 நிமிஷம், எழுதுறதுக்கு நேரம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ யோசிக்கவே நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கே தோணிருச்சு, ஓ இதனால அது வருது, அதனால் இது வருது. அப்போ இதை நம்ம எப்படி, இது எனக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேப்பர்ஸ், நிறையா வந்து ஒரு வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நான் அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும். திருஷ்டி ஐஏஎஸ்னு ஒரு ஐஏஎஸ் வெப்சைட் இருக்குது, இன்சைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி bpi.gov.in இது வந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையுடைய மத்திய செய்தி மக்கள் தொடர்புடைய ஃபஸ்ட்டு வந்து வெங்கடேசன் அவருடைய புத்தகம் வரலாறு இருக்குது. ஆப்டிடியூட் அப்படிங்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய்மொழியான தமிழில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ஈஸியாக படிச்சுட்டு அதை வந்து அழகாக வந்து பாயிண்ட் வைஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். நான் என்னென்ன பண்ணுவேன்னா, அதாவது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இப்போ நான் வந்து மெயின்ஸில் போனப்போ வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். 2020 குரூப் 1ல் நான் வந்து டிஎஸ்பியாக செலக்ட் ஆயிருந்தேன். இப்போ 2022 குரூப் 1லேயும் வந்து நான் செலக்ட் ஆகி இப்போ டெப்டி கலெக்டர் போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஆனால் நம்ம எழுத போகிற மொழி என்னவோ தமிழ். அதை தேர்ந்தெடுத்து எழுதும்போது நமக்கு ஏகப்பட்ட கேள்வி, என்னால் செலக்ட் ஆக முடியுமா, என்னால் தேர்வாக முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதுறதுனால நம்ம தோற்று போட, தமிழை தரமாக எழுதாதனால தான் நம்ம தோற்று போகிறோம். அப்போ அந்த விஷயம் வந்து நம்மளுடைய பேப்பரில் தான் குறை இருக்கே தவிர தமிழில் குறை இல்லை. அதாவது வந்து இது ஒரு வரிகள் இருக்குது, அதாவது ஆங்கிலத்தில் எழுதினாலோ பேசினாலோ அது அழகாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என் தாய்மொழியான தமிழில் எழுதினால்தான் எனக்கு இனிமையாக இருந்தது. ஏன்னா நான் என்ன கருத்துக்களை நினைக்கிறேனோ, என்ன விஷயத்தை நான் நினைக்கிறேனோ அதை அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வார்த்தைகளை போட்டு என்னால் தமிழில் எழுதும்போது தான் எனக்கு மிகவுமே அந்த கேள்விக்குரிய அந்த விடை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வர்றதை நான் உணர்ந்தேன். இந்த தாய்மொழியான தமிழில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ஈஸியாக படிச்சுட்டு அதை வந்து அழகாக வந்து பாயிண்ட் வைஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். நான் என்னென்ன பண்ணுவேன்னா ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணுவேன், எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி அஆஇ யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை வந்து சின்ன ரோமன் லெட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், நான் பெரிய ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணுவேன். ஏபிசிடி போட மாட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வந்து இப்படி தான் வைப்பேன். நானுமே வந்து 1வதுலேருந்து பார்த்திங்கன்னா புள்ளி இப்படி தான் வைப்பேன். ஆனால் வந்து சில ரவுண்டு போட ஆரம்பித்தேன், சில விஷயங்களை நானே மாற்ற ஆரம்பித்தேன். தலைப்புகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் லெட்டர்லேயே கொடுக்க ஆரம்பித்தேன். அதாவது மற்றவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், அதை நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி இந்த சர்க்கிள் வாங்கி வச்சுட்டு சின்ன சின்ன சர்க்கிள் அங்கங்கே போட்டேன். அதே மாதிரி வந்து டயக்ராம் வந்து போட்டேன். சூழ்நிலைகளுக்கெலாம் டயக்ராம் போட்டேன். அதே மாதிரி எக்கானமிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்டென்ட்டை வந்து இப்போ இருக்கிற கரண்ட் இதோட, அதாவது நியூஸ் பேப்பரில் சென்சஸோ இல்லை கரண்ட் ஏதோ விஷயமோ அந்த விஷயத்தோடு இணைச்சி அதை பாக்ஸில் போட்டேன். ஸோ எதை என்னால் வந்து என்னை எவால்வேட் பண்ண, என்னை வந்து எப்படி நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக காட்ட முடியுமோ அதை நான் முயற்சி பண்ணனால தான் ஒரு முறை மட்டுமல்ல தமிழில், இரண்டாவது முறையும் தமிழில் ஜெயிச்சு துணை ஆட்சியராக வந்திருக்கிறேன். அதாவது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இப்போ நான் வந்து மெயின்ஸில் போனப்போ வந்து இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெங்கடேசன் அவருடைய புத்தகம் வரலாறு இருக்குது. ஆப்டிடியூட் அப்படிங்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டும்தான் கேள்வி, வேறு எதுலேயுமே வரல. நீங்கள் ஆப்டிடியூடுக்கு வந்து தாராளமாக வந்து ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்தாவே போதும். அதே மாதிரி வந்து சமுதாய பிரச்சனைகள், தற்கால சமுதாய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டம் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்சஸோட, அதாவது தற்போதைய என்ன ட்ரெண்ட் இருக்குது அதோடு இருக்கும். அதே மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து நம்மளை பற்றி இந்த ஏழ்மையை பற்றி வரும், திட்டங்கள் என்னென்ன கொண்டாந்துட்டு இருக்காங்கன்னு வரும், வேலைவாய்ப்பு திட்டங்கள் என்னென்ன இருக்கும். எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோன்னா அதோட வரையறை. இப்போ வறுமையை பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா வறுமைனா என்ன, ஒரு வரையறை. இப்போ கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி போடுறோம், எப்படி நம்ம எழுதுகிறோங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட் எது இதில் தேடணுங்கிறது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
6th-லேருந்து 12th நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த விஷயம் நம்ம ப்ரிலிமினரிக்கும் படிச்சிருப்போம், இதுக்கும் அது தேவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வரலாறுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட நோட்ஸை தவிர வெங்கடேசன் அவருடைய புத்தகம் வந்து நல்லாவே என்னென்னா ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னா, இப்போ 1857 வார் இருக்குன்னா அந்த வார் ஏன் நடந்திருக்கலாம், அதோடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னும் எலாபரேட்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத விட இன்னும் எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து நம்ம ஸ்கூலில் எழுதுகிற மாதிரி வந்து 1857 வாரை பற்றி எழுதுன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. ஏன் 1857 வார் நடந்தது, அந்த வார் நடக்காமல் எப்படி இருந்திருக்கலாம், அதாவது நம்மளுடைய புக்தியை வந்து நம்ம யோசிச்சு அங்கே எழுதுகிற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் வரும். அதனால் அந்த மாதிரி எழுதுறதுக்கு அது ஒரு பல விதமான ஒரு நுணுக்கத்தோடு வந்து அந்த இடம் கையாளப்பட்டிருக்கனால வெங்கடேசன் அவருடைய புத்தகத்தை வந்து நம்ம படிக்கலாம். ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் புக்கு, அதை ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே போதும், இது வரைக்கும் அதுதான் வந்திருக்குது. நான் எக்ஸ்ட்ரா புக்ஸில் இருக்கிறத நான் போட்டு பார்த்தா கூட அது வரல. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது சேம் லைன் மாறாமல் சேம் அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அந்த சிலபஸை வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது தற்கால நிகழ்வுகள் வந்து ராம் அவுஜா அப்படிங்கிற அவரோட புக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க எல்லாருமே எழுதுவாங்க. நானும் வாங்கி வச்சுருக்கிறேன். சில கண்டென்ட்டை மட்டும்தான் நான் அதுலேருந்து எடுத்தேன். ஏன்னா அதில் இருக்கிற இங்கிலீஷ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து அந்த கண்டென்ட்டை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா சமூகவியல் கலைச்சொல்லாக இருக்கும். அப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ஸ்டைல் நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அந்த டாப்பிக்கை பற்றி வந்து நான் ஆல்ரெடி வந்து நியூஸ் பேப்பர்லலாம் கலெக்ட் பண்ணியிருப்பேன். அதாவது அதோட சென்சஸ் என்ன, இப்போ அதோடைய தரம் என்ன, இப்போ நம்மளுடைய இந்தியாவோட தரம் என்ன, தமிழகத்தோட தரம் என்ன, எதனால் வந்து இன்னும் வறுமை ஒழிக்கப்படவே இல்லை நம்மளுக்கான இலக்கு என்ன, இந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் திரட்டி வச்சுருப்பேன். அதை இப்படித்தான் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதாவது வறுமைனா என்ன, ஃபஸ்ட்டு அதை எழுதிடணும். அப்புறம் அதை வறுமையை அகற்றுன்னு சொல்லிட்டு 5வது திட்டம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த பாக்ஸில் எழுதிடணும். இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வறுமை அப்படிங்கிறது என்னங்கிற விஷயத்த ஒரு பாக்ஸில் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான திட்டங்கள் என்ன, அரசு நடவடிக்கை என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் நேரடி நடவடிக்கை மறைமுக நடவடிக்கைன்னு போட்டு எழுதலாம். அதே மாதிரி இப்போ புள்ளி விவர கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது, அதை நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா போடலாம். நீங்கள் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வரைக்கும் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தவங்க, நீங்கள் படிக்கிறவங்கிறது தாராளமாக எவாலுவேட்டருக்கு தெரியும். என்றைக்குமே எவாலுவேட்டரை முட்டாளாக நம்ம நினச்சிடக்கூடாது. அதாவது நம்ம கதை எழுதுகிறோங்கிற பேரில் எதை எழுதினாலும் அவங்க போட மாட்டாங்க. நம்மளுடைய வயசு தான் அவங்க அனுபவம். அப்போ அவங்களுக்கு நம்மளோட பேப்பரை பார்த்தோன்னே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அந்த கண்டென்ட் எழுதணும். நீங்கள் இந்த வறுமை இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் எழுதுறதுக்கு, தற்கால சமூக பிரச்சனை எழுதுறதுக்கு வந்து திட்டம்ங்கிற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கும் வந்து பார்த்திங்கன்னா யோஜனான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த புக்லேயும் பார்த்திங்கன்னா நல்லாவே இப்போ வந்து இலங்கையில் ஏன் வந்து பொருளாதார சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா இது நார்மலான கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 TT இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது வந்து அதில் டேக்ஸு, இந்த டீயுடைய விலை ஏறினது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலாபரேட்டாகவே அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு வாட்டி வாசிச்சுட்டா கூட போதும், அதை நம்ம நல்லாவே எழுத முடியும். அந்த பாயிண்ட்ஸை போட்டு சமூக நிகழ்வுகள்லாம் எழுதும்போது ஒரு சார்ட் மாதிரி போட்டு எழுதுங்க. சும்மா கதைங்கிற பேரில் பேராக எழுதாதீங்க. பாயிண்ட்டாக எழுதுங்க. இயரை காட்டுங்க, ஸ்கீம்ஸை காட்டுங்க, அந்த ஸ்கீம்ஸ்னால் பெனிஃபிஷியரி அடைஞ்ச மாநிலம் எதுன்னு காட்டுங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம அதில் முன்னேறிக்கிறோமான்னு காட்டணும். எல்லா விஷயமுமே இப்போ தற்கால சமூக பிரச்சனை அப்படிங்கும்போது என்னென்ன வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்டதுன்னா என்ன வரலாம், குழந்தை சம்மந்தப்பட்டதுனா என்ன, எல்லாமே இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டு படி என்னென்னா இருக்கிற சிலபஸை தற்கால நிகழ்வோடு தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியாது. தமிழுக்கு நான் படித்தது தினமணி நியூஸ் பேப்பர் படித்தேன். நீங்களும் தினமணி நியூஸ் பேப்பர் படிங்க. ஏன்னா தற்கால சமூக நிகழ்வில் அதே மாதிரி இது எடிட்டோரியல் பேஜ், தலையங்கம், அந்த பேஜ் கம்பல்சரி படித்தாகணும். இப்போ வந்து கல்விக் கொள்கையை பற்றி கேட்குறாங்க, இடஒதுக்கீடு சரியான்னு கேட்குறாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா தலையங்கத்தில் விவாதிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் அதை பார்த்து வந்து நீங்கள் பண்ண முடியும். இப்போ என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு வறுமைக்கு காரணம் குழந்தை தொழிலாளியா இல்லை குழந்தை தொழிலாளினால் வறுமை ஒழிக்கிறதா அப்படின்னு எனக்கு ஒரு கொஷின் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 பேஜ் வந்து நான் என்ன நினச்சேன்னா, வறுமையினால தான் குழந்தை தொழிலாளி உருவாகுதுன்னு நினச்சி தான் எழுத அதுக்கப்புறம் எழுத எனக்கே என்ன தோணிடுச்சுன்னா,
குழந்தை தொழிலாளி இருக்கிறனாலே வறுமை வருது. ஏன்னா நிறைய குழந்தை தொழிலாளியை போட்டாங்கன்னா அப்போ உண்மையான தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்காது. குழந்தை தொழிலாளிக்கு குறைவான சம்பளம் கொடுத்தாவே போதும், நிறைய நேரம் வேலை பார்ப்பாங்க. அப்போ அதனாலே வறுமை வருது. நான் உடனே அதை எப்படி மாற்றினேன்னா, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல வறுமையால் குழந்தை தொழிலாளியும் குழந்தை தொழிலாளியால் வறுமையும் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே எக்ஸாம் எழுதுவேன். ஏன் அப்படி மாற்றினேன்னா, நமக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், நான் வந்து 11 நிமிஷத்தில் வந்து 15 மார்க்கு முடிக்கணும். இது வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இன்ஸ்டியூட்டில். 11 நிமிஷத்தில் 15 மார்க்கு முடிக்கணும்னா 3 பக்கத்தை நான் கம்ப்ளீட் பண்ணணும். நான் தனியாக யோசிக்க 5 நிமிஷம், எழுதுறதுக்கு நேரம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ யோசிக்கவே நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கே தோணிருச்சு, ஓ இதனால அது வருது, அதனால் இது வருது. அப்போ இதை நம்ம எப்படி, இது எனக்கு தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேப்பர்ஸ், நிறையா வந்து ஒரு வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நான் அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும். திருஷ்டி ஐஏஎஸ்னு ஒரு ஐஏஎஸ் வெப்சைட் இருக்குது, இன்சைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி bpi.gov.in இது வந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையுடைய மத்திய செய்தி மக்கள் துறையுடைய ஒரு இது எல்லாமே இருக்கும். அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன விஷயம் வேணுமோ அதை நம்ம அதில் போட்டு பார்த்தோம்னா அதில் வந்துடும். என்ன ஹெட்டிங் வேணுமோ, வறுமையா இல்லை எந்த விஷயமோ அதை போட்டு பார்த்தா அது வந்துடும். இதெல்லாம் தற்கால சமூக பிரச்சனைகளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை வந்து நீங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மேக்ஸை நம்பினேன்னா அடிச்சிடலாம் மார்க்கும்பாங்க. மேக்ஸில் 50 மார்க் இந்த வாட்டி வந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத 15 மார்க் ஒரு கேள்வி வந்துருச்சு இந்த வாட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அது சிலபஸ்லேயே இல்லாத டாபிக் ட்ரிக்னாமெட்ரி வந்துருச்சு. உடனே ஆஸ் யூஷுவல் நான் போன எக்ஸாமுக்கு மாதிரியே தான் இந்த எக்ஸாமும் ஒரே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணேன். ஏன்னா இந்த வாட்டி கிடைக்காது, போன வாட்டி மாதிரியே டிஎஸ்பி மாதிரியே இந்த வாட்டி ஆயிடுச்சுன்னு நான் நினச்சேன். ஏன் அப்படின்னா மேக்ஸ் இந்த வாட்டியும் போயிடுச்சு. 15லேருந்து 20 மார்க் 25 மார்க் போயிடுச்சு. திருப்பி அதே தான் அந்த 50 மார்க்கை நம்புறேன். நாம் ஏன் வந்து மீதி இருக்கிற 700 மார்க்கை நம்பக்கூடாது? 700 மார்க்கும் சிறப்பாக தானே செய்கிறோம், அப்போ வந்துடலாங்கிற நம்பிக்கையில் தான் நான் இதை பண்ணேன். அதே மாதிரி தற்கால சமூக பிரச்சனைகளை வந்து நீங்கள் நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. கதை எழுதாதீர்கள், நல்லாவே தெரியும் திருத்துறவங்களுக்கு அது கதைன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா இயர்ஸும் ஸ்கீம்ஸும் வச்சு சென்சஸ் வச்சு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறதோடு சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்கள் பேப்பரை பார்த்தா நீங்களே விரும்பணும். அந்த விரும்புதல் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு சிற்பி வந்து எப்படி வந்து அந்த சிலையை செதுக்குவானோ அந்த மாதிரி உங்களுடைய பேப்பரை வந்து நீங்கள் செதுக்கி நீங்களே வந்து அதை எப்படி இன்னும் உருமாற்றலாம் அதை வந்து பண்ணிங்கன்னா தான் அதை வந்து சரியாக மாறும் அது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தற்கால சமூக பிரச்சனைக்கு இது. நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி, நெக்ஸ்ட்டு ஒரே நிமிஷம் சார், தமிழ், ஜாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, தமிழ், ஜியாகிரஃபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்குங்கும் போது கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்மக்கிட்ட 92 போஸ்ட், இப்போ 66 போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 போஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் வாங்கியிருக்காங்க. நான் வந்து கலை மற்றும் அறிவியல் பிரிவு மாணவி தான், ஏன்னா நான் பிகாம் முடிச்சு தான் இது வாங்கியிருக்கேன். ஆனால் நான் வந்து செலக்ட் ஆக முடிஞ்சதுக்கு காரணம் அந்த சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு ஃபேவர், நம்மளுடைய எதிர்ப்பக்கங்களை மட்டுமே நம்ம பார்க்குறோம். சயின்ஸ் அண்ட் டெக்கை அவங்க அசால்ட்டாக அணுகுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாதனால இன்னும் டீப்பாக அணுகுங்க. நம்ம எதை வந்து சாதாரணமாக பார்க்குறோமோ அது மனசில் பதியாது, எது நம்ம வந்து ரொம்ப அதிகம் கவனம் கொடுத்து பார்க்குறோமோ அது நல்லாவே பதியும். நான் என்ன பண்ணேன், சயின்ஸ் அண்ட் டெக்கை வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமானேன். ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை, அறிவியல் தொழில்நுட்பம்னா என்ன, உயிரி தொழில்நுட்பம்னா என்ன, அதில் வந்து மரபு பொறியியல்னா என்ன, குருத்தன் தொழில்நுட்பம்னா என்னென்னலாம் எனக்கு அது புரியலை. அப்புறமேல் தான் எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. ஓ, அறிவியல் தொழில்நுட்பத்தில் இருக்கிற பிரான்ச்சஸ் தான் இதெல்லாம். அப்போ இந்த பிரான்ச்சஸ்லேருந்து இவ்வளோ கேட்கலாம். ரோபோட்டிக்ஸ்னால் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அப்போ ரோபோட்டிக்ஸ் வேறு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு. இது எல்லாமே வந்து அதை நான் நேசிக்க ஆரம்பிக்கும் போது அது என்னை நோக்கி வர ஆரம்பிச்சுது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் கிளாசிஃபிகேஷன் பண்ணி DRDO, CSIR, ISRO இந்த 3 இன்ஸ்டியூட் தான் பெரிய இன்ஸ்டியூட். இதை பற்றி தான் 15 மார்க்கில் கேட்க முடியும். கண்டிப்பாக கேட்டால் சாதனை கேட்கலாம், இல்லைன்னா வந்து அதில் இருக்கிற இன்னும் புகுத்த வேண்டிய மாற்றங்கள் கேட்கலாம். எது கேட்டாலும் ஆல்ரெடி இருந்ததை போடுவோம், புகுத்த வேண்டிய மாற்றம் நம்மளே போடுவோம் அப்படின்னு நானாக முடிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ எந்த விஷயத்தை மனப்பாடம் பண்ணணுமோ அந்த விஷயத்தை நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். எதை நான் க்ரியேட்டிவ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய புத்தியை நான் ரெடி பண்ணிட்டேன். நான் யோசித்தது ஒன்று தான், ஒரு கேள்வி தெரிலன்னா எல்லாருக்கும் தெரிய போகிறதில்ல, ஒரு கேள்வி தெரியும்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த தெரிஞ்ச கேள்வியை எவ்வளவு எவ்வளவு வந்து அழகான கையெழுத்து அழகு இல்லை, அந்த கேள்வியுடைய ப்ரெசன்டேஷனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இது பண்ணிக்கிட்டேன். தெரியாத கேள்விக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை வச்சு தெரியாத விஷயத்தை யோசித்து எப்படி எழுதுறதுங்கிற கலை, இது ஒரு கலை.
அந்த கலையை நான் வந்து கரெக்டாக கொண்டு போய் போட்டேன். அதனால் சயின்ஸ் அண்ட் டெக்கில் மார்க் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் என் தாய்மொழி, என்னுடைய உயிர்மொழி. அதனால் தமிழை வந்து தட்சிணாமூர்த்தி அவருடைய புத்தகம் தமிழர் வரலாறு மற்றும் பண்பாடுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாமே நான் ரசித்து தான் நான் படிப்பேன். கட்டடக்கலை, ஆடல் கலை, இது எல்லாத்தையுமே வச்சு அதாவது சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க, மணிமேகலை என்ன சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து தமிழை வந்து மோஸ்ட்லி இலக்கணத்தோடு வந்து நல்லாவே ரசித்து படிக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ங்கிறது எனக்கு மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வாசிச்சுட்டு அங்கே போனாவே என்னால் எழுத முடியுது. அதில் தமிழ் இன்னொன்று என்னென்னா, தமிழ் எழுதுறவங்களுக்கு தான் மார்க் அதிகமாக எடுக்க முடியும். இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு மார்க்கு கம்மியாக தான் வரும். தமிழில் எழுதுகிற ஆங்கில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில எழுத்துப்பிழை வரும். அது நமக்கு வராது தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட் எடுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதே ஆங்கில வழி எழுதுனவங்களுக்கு என்னடா தமிழுக்கு எதிராக நம்மளை பேசுகிறாங்களே நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுக்கு மீதி இருக்கிற 8 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கல்ல, அந்த மிஸ்டேக்கை வச்சுட்டு இவங்க ஏதாவது முந்தி வரணுங்கிறதுக்காக அவங்கள உத்வேகப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேனே தவிர, நீங்கள் வந்து ஆங்கில மொழியிலையும் புலமை பெற்று தமிழில் வந்து இதை எழுதுறதும் பெரிய விஷயம்தான். அதில் வந்து அதுவும் பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஏன்னா இங்கிலீஷில் ஹேண்ட் ரைட்டிங் எழுதிட்டு இருந்தவங்க டக்குன்னு தமிழில் போடுற அந்த வடிவமும் அது உங்களையும் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஸோ எழுத்துப்பிழை வரும் அவங்களுக்கு, நமக்கு அதெல்லாம் வரக்கூடாது. அவங்க நான் பேப்பர்ஸை பார்த்தேன், அதாவது ஆங்கில வழியில் படித்து தமிழில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்போ குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர் நான் பார்த்தேன். இப்போ நான் ஃபேக்கல்ட்டியாக போகிறேன் இல்லையா, அங்கே பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கூட அப்படி எழுத மாட்டாங்க, அந்தளவு அழகாக இருக்குது. தமிழை வந்து தமிழாசிரியர் கண்டிப்பாக எழுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக மற்ற சப்ஜெக்ட்லாம் விட்டுருங்க, தமிழாசிரியர் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழை கூட எழுதிடுங்க, அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட் ரெண்டையுமே எழுதலாம், தப்பில்லை. அதே மாதிரி மேக்ஸ் வந்து நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணணுன்னா, மேக்ஸை மிடில் எழுதுங்க. அதாவது ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஹிஸ்ட்ரி, லாஸ்ட்டு 1 மணி நேரம் தற்கால சமூக பிரச்சனை, நடுவில் இருக்கிற 1 மணி நேரம் மேக்ஸ். ஏன்னா நமக்கு படபடப்பாக இருக்கிற டைமில் மேக்ஸை ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணால் தப்பாயிடுச்சுன்னா நமக்கு மறுபடியும் ஸ்பேஸோ இல்லை பேஜோ தரமாட்டாங்க. அது ஒன்று. ஒருவேளை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, மேக்ஸ் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு 10 மார்க் அட்டன் பண்ணுறீங்க, ஐயோ கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சால் தயவுசெய்து மேக்ஸை வச்சுருங்க. அதுக்கடுத்து இருக்கிற அந்த 100 மார்க் இருக்கிற சோஷியல் இஷ்யூஸும் நல்லா எழுதிட்டு மேக்ஸுக்கு வாங்க. மேபி இதில் மார்க் போனால் கூட நீங்கள் சோஷியல் இஷ்யூஸில் எழுதின அந்த இது வந்து உங்களுக்கு கை கொடுத்துரும். சின்ன டெக்னிக்ஸ் தான், சின்ன டெக்னிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க் வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது பேப்பர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு தமிழ் முடிச்சிட்டோம். 3வது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து ஓஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதாவது வந்து விண்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதே மாதிரி வந்து பேரிடர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இதெல்லாம் வந்து நார்மலாக கேட்குறதான். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் இருக்கிற கொஸ்டினுக்கு இருக்கிற ஆன்சரை ரெடி பண்ணிடுங்க. 60% கொஸ்டின் அதுக்கு தான் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரெடிமேடாக இதான் ஆன்சர்னு உருவாக்கிடுங்க. ரெடிமேட்னா எப்படின்னா, நான் உருவாக்கணும், நான் தான் அதுக்குண்டான பஞ்சை எடுக்கணும், துணியை நெய்யணும். அந்த ரெடிமேடை வந்து நான் தான் உருவாக்கணும். வேற ஒருத்தருங்க போட்ட ட்ரெஸ்ஸை தூக்கி நீங்கள் போட்டுக்கக்கூடாது. அந்த ரெடிமேட் ஆன்சரை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. நான் என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், உங்கள் நோட்ஸை கொடுங்க, நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன் நோட்ஸ் என்னன்னு எனக்கு மட்டும் தான் புரியும். அது கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. அதை நான் ஷார்ட்டாக எழுதியிருப்பேன், இல்லை விரிவாக எழுதியிருப்பேன். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சிதறி கிடக்கிற மண் துகள்லேருந்து தங்கத்தை நான் வந்து செதைச்சி எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, அது தங்கங்கிறது எனக்கு தான் புரியும். நீங்கள் அந்த தங்கத்தை வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா கூட அது மண்ணாக தங்கமானு உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த எலாபரேஷனாக இருக்கிற விஷயத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் நாலேஜ் நிறையா வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு டாபிக் கொடுத்தா கூட என்னால் அதை சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா என்கிட்ட கண்டென்ட் நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜை நீங்கள் உருவாக்கிக்கணும். அதனால் ஃபுல்லாகவே படிச்சுட்டு அதில் எது தேவையோ அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எப்படி வந்து அன்னப்பறவை தேவையானதை எடுத்துக்குதோ அந்த மாதிரி தேவையான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி. நான் ஜாகிரஃபியில் ஒரு கொஸ்டினுக்கு கூட மேப் போடாமல் இல்லை. ஏன் அப்படி மேப் போடுற மாதிரி வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து மேப் போடுற மாதிரி மழைக்கு வரும், புயலுக்கு வரும். பேரிடருக்கு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு டிசாஸ்டருக்கு ஒரு மேப் போட்டு, சென்னையில் வந்திருக்குது, அதே மாதிரி வந்துட்டு டெல்லியில் வந்திருக்குது, குஜராத்தில் வந்திருக்குது, அதுக்கு ஒரு மேப் போடுங்க. மேப்பு இந்தியா மேப்பும் தமிழ்நாடு மேப்பும் வரைய தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி புயல் காற்றுனா அரபிக்கடல் கிளை, வங்காள விரிகுடா கிளையை வந்து வரைய தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே நான் ரெடி பண்ணி படிச்சுட்டு தான் போனேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்ணினுடைய அடுக்குகள், அந்த மண்ணினோட அடுக்குகள்லாம் ஃபஸ்ட்டு இலைமக்கு, 2வது இந்த மண், அதுக்கும் நான் ரெடி பண்ணிட்டு தான் போனேன். அதே மாதிரி கனிம வளங்கள், அது எங்கெங்கே சிதறி கிடக்குது, அது என்னென்ன ஸ்டேட்டு, அதுக்கும் வந்து நம்ம ஒரு டயக்ராம் போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராப்ஸு, பயிர்களுக்கும் வந்து என்னென்னலாம் பண்ணி என்னை நான் தனியாக காட்ட முடியும்
அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் தனியாக காட்டுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எனக்கு அதான் உங்களுக்கு இருக்கிற அதே 11 நிமிஷம் தான் எனக்கு. நீங்கள் கண்டென்ட்டாக நினச்சிட்டே போகிறீங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு டயக்ராம் போடுறேன், ஒரு மேப்பு போடுறேன், ஒரு இயர்ஸ் வர எழுதுகிறேன். எல்லாமே பண்ணும்போது இவள்கிட்ட என்னமோ இருக்குது, இந்த பேப்பரில் ஏதோ இருக்குது, சம்திங் வித்தின் திஸ் பேப்பர், இல்லை சம்திங் ஸ்பெஷல் வித்தின் திஸ் பேப்பர்னு அந்த எவாலுவேட்டருக்கு நான் காட்டிடுறேன். காட்டுறதுனால கண்டிப்பாக எனக்கு மார்க் வரும். அப்படி தான் வந்துச்சு மார்க்கு. நான் இது வந்து என்னோட தான் சொல்கிறேன், என்னோடய பேப்பரை நான் யாருக்கும் காட்டணுங்கிறது கிடையாது. நானும் யார்ட்டையும் பேப்பர் வாங்க மாட்டேன். நான் என்ன வந்து நான் மேம்படுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருந்தேன். இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, லாஸ்ட் ஆக எல்லோரும் மாதிரி எனக்கும் வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ண முடியுமாங்கிற டவுட் வரும் ஒவ்வொரு தடவையுமே. நான் என்ன பண்ணுவேன்னா பேப்பர், ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நான் ஹேண்ட் ரைட்டிங் மாற்றவே மாட்டேன். சேம் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் கடைசி என்னுடைய தாள் வரைக்குமே இருக்கும். அப்போ அந்த கடைசி தாள் வரைக்கும் அந்த பேப்பர் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நடுவில் வந்து எங்கே என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் மிஸ் ஆகிற மாதிரி தோணுதோ அந்த இடத்துல பண்ணுவேன்னா கேப் விட்டுருவேன். அந்த ப்ரோ சர்க்கிளை வச்சு அங்கே சர்க்கிள் போட்டு அங்கே என்ன விஷயத்தை வந்து என்னால் கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணிடுவேன். இல்லை ஸ்கொயர் போட்டுருவேன். ஸ்கொயர் போட்டு பாக்ஸ் போட்டு சார்ட் போட்டு என்ன போட முடியுமோ எங்கேனா எனக்கு அந்த இடத்துல ஹேண்ட் ரைட்டிங் மிஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம 11 நிமிஷத்தை தாண்டி நம்ம முடிக்க போகிறோங்கிறது தெரியும். ஒரு கொஸ்டின் 8 நிமிஷத்தில் முடிக்கணும்னா ஹேண்ட் ரைட்டிங் மாறும். அப்போ 8 நிமிஷத்தில் முடிக்கும்போது ஹேண்ட் ரைட்டிங் மாறும்போது அந்த இடத்துல டயக்ராமையோ சார்ட்டையோ கொண்டு வந்து அந்த ஸ்பேஸை நிரப்பிடுங்க. ஆனால் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை சொல்லிடணும். சும்மா கதையெல்லாம் அடிக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இப்போ பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் தமிழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு, இந்த 3 சேர்ந்தது நமக்கு பேப்பர் 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 3 ஜாகிரஃபி அண்டு எக்கானமி அண்டு என்வைரன்மெண்ட், சூழ்நிலை அறிவியல், இந்த 3 வந்து இதில் வந்து பேப்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாகிரஃபி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதில் இந்தியன் பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். என்ன சிலபஸில் இருக்குதோ அந்த சிலபஸில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிவிட்டு, ஏன்னா 6th +2 வரைக்கும் இருக்கிற, அதாவது இந்திய அரசியலமைப்புங்கிறது +1 +2ல் இருக்கும், அந்த பாயிண்ட்டை படிச்சிடணும். 6th 10th வரைக்கும் இருக்கிற குடிமியல் பார்ட்டை வந்து படிச்சிடணும். இதுபோக கண்டிப்பாக லக்ஷ்மிகாந்த் புக்கு படித்தா தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். லக்ஷ்மிகாந்த் புக்கு தமிழில் இருக்கான்னு கேட்டால் தமிழில் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா, நானும் உங்களை மாதிரி தான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். அதே மாதிரி வந்து தமிழில் தான் வந்து நான் தொலைதூர கல்வியில் தான் படிச்சிருக்கேன். எனக்கு தனியாக இங்கிலீஷ்க்கெலாம் நான் டீச்சர்லாம் வைக்கலை. எனக்கு தேவை அந்த புக்குக்குள்ளே இருக்குதுங்கும்போது அதை நான் எப்படியாவது எடுத்தாகணும். அவ்வளோதான் என்னோடய தேடல் தான் வந்து அதை இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு கொண்டு வர செஞ்சுது. என்ன மிஞ்சி போனால் ஒரு பேராகிராஃப் படிக்கிறோன்னா ஒரு 10 வார்த்தை புது வார்த்தை இருக்குமா, மற்ற எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை இருக்கும். அந்த 10 வார்த்தையும் நம்ம போட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான அந்த கண்டென்ட்டுக்குண்டான விஷயம் என்னவோ அது தெரிஞ்சு போயிடும். அப்படி இல்லையா, அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, இல்லை அந்த இயர் என்ன சொல்லுதுங்கிற விஷயமாவது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த இதை வச்சே நம்மளால் மேக்கப் பண்ணி நம்மளால் சரியாக எழுத முடியும். ஸோ அந்த விஷயத்தை நான் பண்ணினேன். லக்ஷ்மிகாந்த் புக்கு அவங்களத படித்தேன். இந்தியன் பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா மார்க்ஸ் ஸ்கோரபிள். இந்த வாட்டி கூட கேட்டது வந்து பார்த்திங்கன்னா 1990க்கு பின் வந்து ஏன் வந்து நெருக்கடி நிலை வந்து பிரகடனப்படுத்துறது குறைஞ்சது மாநிலங்களில் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து அது யாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது 1990க்கு பின். அப்போ நாங்கள் எக்ஸாம் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்டில் வந்து பொம்மை வழக்குன்னு நாங்கள் ஒன்று படிச்சிருந்தோம். எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அது வந்து இந்த மாதிரி நெருக்கடி நிலையை பற்றி இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்கங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். அப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட ஜெயிச்சவங்க எல்லாருமே எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா, அப்போ இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கும் எதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து இதோடு அதை கோரிலேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் இந்த விஷயத்தினால தான் இப்படி ஆச்சுங்கிறத எழுதி அந்த வழக்குடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதி அதை முடித்தோம். ஏன்னா நீங்கள் எலாபரேட்டாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஜஸ்ட்டு இது மட்டும் வாட்சி விட்டு போனோம்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எலாபரேட்டாக படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கும்போது ஷார்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி சொல்லியாச்சு. என்வைரன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஆறுமுகம் அவர்களுடைய புத்தகம்னு சொல்லி சூழ்நிலை கல்வி புக்குன்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சயின்ஸில் வந்து உணவு வலை, உணவு சங்கிலி, இந்த விஷயத்தை தாண்டி, சூழ்நிலை விஷயத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாகவே அந்த புத்தகத்தில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மனிதனோட படம், அதே மாதிரி கழிவுகள்லாம், அந்த கழிவு எப்படி வெளியேற்றாங்க, இந்த மாதிரி விஷயத்தோட
விஷயத்தோடய அது டயக்ராம் இருக்கும். அப்படியே அதில் டயக்ராம் இல்லை அப்படின்னா கூட நம்ம ஸ்கூல் புக்லேயும் நமக்கு டயக்ராம் இருக்குது. அதை வந்து நம்ம யோசிக்கும் போதே ஒரு விஷயத்தை படிக்கும் போதே டயக்ராமோடு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டயக்ராம் போட்டு எழுதுறதுக்கு. அது சூழ்நிலை அறிவியல் முடிஞ்சிருச்சு. அடுத்து எக்கானமி அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆர்பிஐலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பணவீக்கம் பணவாட்டம்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஜிஎஸ்டிலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போத்த ட்ரெண்டு என்ன, அதாவது வந்து அந்த சிறு குறு தொழில்கள் எல்லாம் இப்போத்த ட்ரெண்ட் என்ன, அதே மாதிரி தற்சார்பு இந்தியா சுயசார்பு இந்தியா இதெல்லாம் அப்படின்னா என்ன, இது கண்டிப்பாக எப்போவுமே கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ பொருளாதார திட்டங்கள் என்னென்ன, 5 ஆண்டு திட்டங்களுடைய இது என்ன, இது எல்லாமே நார்மலாக கேட்குற விஷயம். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் நமக்கு தெரியணும். தெரியாத விஷயத்தை நம்ம பின்னாடி கற்றுக்கணுங்கிற மாதிரி தெரிஞ்ச விஷயத்துக்குரிய டெம்ப்ளேட் ஆன்சரை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல என்ன பண்ணணும்னா எக்கானமிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்கானமி இந்திய பொருளாதாரத்தில் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே நல்லாவே இருந்தது அந்த கண்டென்ட். நான் என்ன பண்ணேன்னா சார்ட்டு போட்டு கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வெறும் கண்டென்ட்டாகவே இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி வேகாக இருக்குது, எனக்கே படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ அவங்களுக்கு திருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால நான் சார்ட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் நான் எழுதினேன் பொருளாதாரத்துக்கு.